உங்க மனசு ஒரு கண்ணாடி மாதிரி உடைஞ்சு போயிருக்கா? நம்பி தோத்து யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்களா? நீங்க தனியா உட்காந்து இந்த வலி மட்டும் ஏன் என்ன துரத்துதுன்னு கண்ணீர் விட்டுருக்கீங்களா? நீங்க இப்போ உணர்ற அந்த வலி இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுடைய உண்மையான பலம். அந்த வலிய கடந்து நீங்க மீண்டு எழுந்து வரணும்னு பிரபஞ்சம் உங்களை உந்தி தள்ளுது. உங்க வாழ்க்கைய, உங்க உடைஞ்சு போன மனச புதுசா உருவாக்க நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய 3 ரகசியங்கள் இருக்கு. இந்த காட்சியில் தெரியிற வானவில் ஒளி போல உங்க வாழ்க்கை இருட்டுல மறைஞ்சிருக்க அந்த நம்பிக்கை என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் சந்தோஷங்கிறது வெளியிலிருந்து வரும்னு. ஆனா இந்த 3 ரகசியங்கள் தான் உங்களுடைய உள்மனதை சுத்திகரிச்சு உங்கள தனிமையிலிருந்து வெளியே கொண்டு வரும். ஒரு உறவு விட்டு போயிருக்கலாம், இல்லனா உங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு தனிமையில் இருக்கலாம். நீங்க கடந்து போக வேண்டிய முதல் உண்மை இதுதான். நீங்க இப்போ இருக்கிற இந்த தனிமைய யாரும் தொந்தரவு செய்யாத சக்தி மையமா மாத்திக்கோங்க. இந்த நேரம் அடுத்தடுத்து வரப்போற சந்தோஷத்துக்கு நீங்க உங்களை தயார்படுத்தும் நேரம். அந்த தனிமையில உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான திறமைய கண்டுபிடிங்க. அப்போதுதான் நீங்க ஒரு காந்தம் போல நல்ல விஷயங்களை ஈர்க்க முடியும். உங்களை ஏமாத்தினவங்க, காயப்படுத்தினவங்க, இவங்க மேல நீங்க வச்சிருக்கிற கோவம் இருக்கு பாருங்க, அது உங்க இதயத்துல இருக்கிற ஒளியை அணைச்சிடும். மன்னிப்புங்கிறது அவங்களுக்காக இல்ல, அந்த சுமையிலிருந்து நீங்க விடுதலை ஆகிறதுக்கு தான். அவங்கள நீங்க மனசுக்குள்ள மன்னிக்கும்போது நீங்க சுமந்த அந்த பெரிய பாரம் மெதுவா இறங்குறத உணர்வீங்க. இது உங்க மனசுக்கான மருந்து. உங்களுக்கு நடந்த அந்த சோகமான விஷயம், அது உங்க வாழ்க்கைய உடைச்சிருக்கலாம். ஆனா ஒரு சிலை செதுக்கப்படுறதுக்கு முன்னாடி அது ஒளியால் பலமுறை தாக்கப்படும் இல்லையா? அதேபோல உங்க வலி உங்கள புதிய வடிவத்துக்கு உருவாக்குது. இந்த வலியால தான் நீங்க பக்குவமான, அன்பான, வலிமையான ஒரு மனிதரா மாறுவீங்க. உங்க வலி ஒரு பாடமா மாறும்போது நீங்க மீண்டு எழுறீங்க. நீங்க இந்த 3 ரகசியங்களையும் கடைபிடிச்சு உங்க வலிய சக்தியா மாத்தும்போது உங்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பெரிய வெகுமதி கிடைக்கும். உண்மையான உறவு. நீங்க மனசுல நிம்மதி அடைஞ்ச பிறகு இழந்ததை விடவும் ஆழமான உண்மையான ஒரு உறவு உங்களை தேடி வரும். நிலையற்ற இன்பம் நிலையான சந்தோஷமா மாறும். உங்க சந்தோஷம் வெளியில இருக்கிற பொருட்களை சார்ந்திருக்காது, அது உங்களுக்குள்ளே இருந்தே வரும். தைரியம். நீங்க இவ்ளோ பெரிய வலிய தாண்டி வந்த பிறகு இனிமேல் எந்த சவாலும் உங்களை பயமுறுத்தாது. உங்க மனசுல இருக்கிற வலிய கொண்டாட கத்துக்கோங்க. அது உங்களுடைய பெரிய வாசல். நீங்க ஒருபோதும் தனியா இல்ல. உங்க வலிய பத்தி யார்கிட்டயும் பேச முடியலன்னா அதை இந்த வீடியோவின் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க மீண்டு எழப்போறீங்கன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நன்றி.